சக்தி சக்தியாக இருக்கு. பாம்பு கடிங்கிறது தப்பிக்க முடியுமான்னா அதெல்லாம் நிறைய விஷயம். பாம்பு விஷம் விஷம் இல்லை, அது ஒரு புரோட்டீன். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. பாம்போட விஷம் ஒரு புரோட்டீன். அதை டைஜஷன் பண்ற ப்ரோக்ராம் நம்ம கிட்ட கிடையாது. அதனால நம்ம செத்துவோம். அது யார்கிட்ட இருக்கோ அவ குறைச்சுப்பா. இப்ப கரண்ட தொட்டா உயிர் போயிடும், அப்படிதானே? நீங்க ஒரு 2-4 வருஷம் முன்னாடிதான் ஒரு டிவியில வந்தார், வாயில வச்சு பல்பையே காமிக்கிறார். ஒரு பக்கம் கரண்ட தொட்டு ஒரு பக்கம் பல்பை தொட்டா இன்னைக்கும் அந்த ஆள் இருப்பான். அவன் அந்த கரண்ட் ஒண்ணுமே பண்றது இல்லை. அப்ப லட்சத்துல ஒருத்தருக்கு கரண்ட் ஒண்ணும் மண்ணாதுங்கிறதும் தெரியணும். அப்ப இதனுடைய மாறுபாடுகள் இருக்கு. கைலாசத்துல பகவான் ஸ்தோத்திரம் பண்ண பகவான் பிரத்யட்சமாக என்ன வேணும்னு கேட்க, நாங்கெல்லாம் பார்க்கிறது கரைஞ்சோம், விஷம் வந்துருக்கு, எங்களை காப்பாற்றணும்னு தான் சொல்லணும். அப்படி சொல்லல. தேவதைகள்லாம் சாமர்த்தியமா பேசுறான். நாங்கெல்லாம் ஒரு முயற்சி பண்ணினோம். விவசாயம் விவசாயம்னா முயற்சி. அந்த முயற்சியில முதல்ல பலன் வந்தா அந்த தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணணும். ஒரு காலத்துல நெல் விவசாயம் பண்ணா கதிர அழுத்து கொண்டு ஆத்துல வைப்பான். தென்னவனை வச்சு காய்ச்சால என்ன பண்ணுவோம், இலக்கு என்ன பண்ணுவோம், சுவாமிக்கு வேலைக்கு கொடுப்போம். பால் கண்ணூட்டி கர்ப்பமாகி முதல் கலச்சம் குட்டி போட்டுருந்தா அந்த பாலை வந்து 16ஆவது நாள் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு கொடுப்போம். இப்ப அதெல்லாம் இல்லை.